கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த எக்லிப்ஸ் ஐடியிலையோ இல்லை ஆன்லைன் கம்பைலர்லையோ நம்மளால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ நான் வந்து நோட் பேடை என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டராக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் நோட் பேட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ற மாதிரி கேட்கும். ஸோ அதை நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோட் பேடில் தான் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஸோ நம்ம உங்களுக்கே தெரியும் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ தெரிலனா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து வாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக மெயின் கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளாஸ் என்னுடைய இந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா கான்கொயர். இது ஏன்றதை நான் சொல்கிறேன். கிளாஸ் நேம் நான் இப்படி வைக்கிறேன்னு கொடுத்தோன்னே நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக்காக நான் வைக்கிறேன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இது ஏன் ஸ்டாட்டிக்ன்றதை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். வாய்டுன்றது அதனுடைய ரிட்டர்ன் டைப். இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்கடுத்து இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதனால மெயின். அதுக்கடுத்து இந்த பிராக்கெட்ல ஸ்ட்ரிங் args. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டோட ரிலேட்டட் உள்ள டாபிக். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம படிக்க ஒவ்வொரு டேர்ம்ஸும் நமக்கு தெரிய வரும்னு. அதில் இதுவும் ஒன்று. ஸ்ட்ரிங்னா என்ன? அது ஒரு டேட்டா டைப். இப்போ ஜென்ரலி இப்படி ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வைங்களேன். இன்ட் ஏன்னு இருக்குது. அப்படின்னா என்னது? ஏன்ற வேரியபிள் ஒரு இன்டிஜர் டைப். இன்டிஜர்னா என்ன? பாயிண்ட்ல வராது, ஒரு நம்பரா இருக்கும். ஸோ அப்போ இன்ட்னா என்னது? இன்டிஜர் வேல்யூ. அதே மாதிரி ஸ்ட்ரிங்னா என்னது? ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நீங்களே பாருங்க, ஸ்ட்ரிங்னா என்னது? 1. ஸோ இப்போ பாருங்க, இது ஸ்ட்ரிங் தானே? எஸ், 1 ஸ்ட்ரிங் தான். இப்ப பாருங்க 1.2 இதுவும் ஸ்ட்ரிங் தான். இப்ப பாருங்க இதுவும் ஸ்ட்ரிங் தான். இப்ப பாருங்க இதுவும் ஸ்ட்ரிங் தான். சோ ஸ்ட்ரிங் வந்து எல்லா டேட்டா டைப்பும் அக்செப்ட் பண்ணும். அதனால தான் இந்த மெயின் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். argsன்றது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் தான். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது பழக்கப்படுத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் argsன்னு யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது அரே. உங்களுக்கே தெரியும். ஸோ அரேனா என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது. இப்போ பாருங்க, நம்ம இன்ட் ஏன்னு போட்டு இப்படி 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து அரே. ஸோ இங்க 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட் அரே நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆர்குமெண்ட் அரேனா ஒன்றும் இல்லை, நம்ம ரன் பண்ணும்போது சில ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் ஆகி இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா நம்ம இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? சி ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணுவோம்? சிஇன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஇன் யூஸ் பண்ணி வாங்குவோம். C++ல சி ப்ரோக்ராமிங்ல நம்ம ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்ம இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸே நமக்கு வந்து தேவையே கிடையாது. நம்ம ரன் டைம்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். நான் எப்படின்றத நான் வந்து சொல்றேன். இப்ப ஜஸ்ட் ஒரு நம்பரை வாங்கி அந்த நம்பரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். சோ int a is equal to, இப்ப நான் ரன் பண்ணும்போது இந்த argsல நான் ஒரு வேல்யூ வாங்குறேன். சோ அதை நான் எழுதிக்கிறேன். args of sum 0. இப்ப இன்னொரு பேசிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஒரு அரே இருக்குது. அரே இருக்கும்போது 1 2 3 4ன்னு 4 எலிமெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னுடைய அரே வந்து ஏன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? இண்டெக்ஸ் வைஸ் நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா a of 0 தான் இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் a of 1 தான் இருக்கும். தேர்ட் எலிமெண்ட் a of 2 தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் வரும். இது ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போறேன். அதனால ஏன்றத நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கிற ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் வந்து வச்சுக்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஏன் args of 0 நம்ம வந்து போடுறோம்னு சொல்லிட்டு. சோ நம்ம இது டைரக்டா போட முடியாது. ஏன் போட முடியாது? ஏன்னா இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஆனா நமக்கு தேவை இன்டிஜர் டேட்டா டைப். நம்ம ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடோட பேர் தான் parseInt. இப்ப ஜெனரலாவே நம்ம மெத்தட்ஸ் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம கண்டிப்பா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். நீங்க எந்த ஒரு மெத்தட் இருந்தாலும் சரி, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து பார்ப்போம். இது ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றதுனால தான் இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இது parseIntன்றது ஒரு மெத்தட். சோ இந்த மெத்தடுக்கு நம்ம கண்டிப்பா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அதை அவாய்ட் பண்ணா என்ன பண்ணலாம்? ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்டிஜர்ன்றது ஒரு கிளாஸ்,
பார்சிட். ஸோ பார்சின்ட்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்டீஜர் டாட் பார்சின்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குவோம். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இந்த இது இன்டீஜரா மாத்தி அதை ஏல ஸ்டோர் ஆயிடும். ஏன் ARGS ஆஃப் 0 தெரியும்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க வேல்யூ அது நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ற எலிமெண்ட். உங்களுக்கு இப்ப சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்து செமிகாலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஜஸ்ட் அந்த ஏ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். system டாட் அவுட் டாட் சம் ஜஸ்ட் பிரிண்ட் ln. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஏ இஸ், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் ஏ இஸ், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஏ வேல்யூ. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ ஏ வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ நான் வந்து சேவ் ஆஸ்ன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதோட ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளாஸ் நேமா தான் இருக்கணும். ஸோ இப்போ எங்க கான்கொயர்ன்றதை நம்ம கிளாஸ் நேமா வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா என்னுடைய ஃபைல் நேமும் கான்கொயரா தான் இருக்கணும். கான்கொயர்னு வச்சுக்கிட்டேன். டாட் ஜாவா ப்ரோக்ராம்ன்றனால ஜாவா எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஎம்டி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது நார்மல் ஐடியில உங்களால பண்ண முடியாது, ஆனா கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு நம்மளால பண்ண முடியும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா எனக்கு சி டிரைவுக்குள்ள இருக்குது. அதை நான் டெஸ்க்டாப்க்கு நான் வந்து கொண்டு வரணும். ஸோ சிடி டெஸ்க்டாப் இந்த ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கம்பைல் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா ஜாவா சி நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஃபைல் நேம், என்னுடைய ஃபைல் நேம் என்னது கான்கொயர். ஸோ கான்கொயர்ன்றதை நான் வந்து கொடுத்துட்டேன். டாட் ஜாவா கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து கம்பைல் ஆகும். ஸோ எரர் எதுவுமே இல்லைன்னா பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ டைம் எடுக்குது கம்பைலேஷன்ஸ்க்கு. ஸோ எந்த எரருமே இல்லை. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன் ஜாவா கான்கொயர். நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும் ரன் டைம்ல, அதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். நான் கமாண்ட்ல ப்ராம்ப்ட் மூலமா நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து பாஸ் பண்றேன். ஜாவா கான்கொயர் ஏயோட வேல்யூ சம் 10. இப்ப பாருங்க எனக்கு என்ன கிடைக்குதுன்னா வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணுவோம் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதே உங்களால நார்மல் ஐடிஸ்ல உங்களால பண்ண முடியாது, ஏன்னா அவன் கமாண்ட் மாதிரி இல்லாம ஒரு பட்டன் ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல உங்களால பண்ண முடியாது. வேற உங்களுடைய இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். நான் இங்க இன்டீஜர் வேல்யூ அக்செப்ட் பண்ண மாதிரி நீங்க ஒரு ஃப்ளோட் வேல்யூ அக்செப்ட் பண்ணுங்க. ஃப்ளோட்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஃப்ளோட்ன்றதை கொடுத்துட்டு இங்க இன்டீஜர்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோட்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா ஃப்ளோட் கிளாஸ்ல அது வந்து இருக்கும். அதே மாதிரி பார்ஸ் இன்ட் இல்ல பார்ஸ் ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை நீங்க அடிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது இங்க கமாண்ட் லைன்ல ஜாவா கான்கொயர் அந்த 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்டர் அடிங்க, உங்களுக்கு அவுட்புட்